மா கீரை கடையல் ரெடியா? ரெடி பாப்பா, உனக்காக தான் செஞ்சுருக்கேன். டாக்டர் கீரை நிறையா கொடுக்க சொல்லியிருக்காங்க உனக்காக. அதனால் இன்றைக்கி 3 விதமான கீரை எடுத்து நான் செஞ்சுருக்கேன். இதில் என்னென்ன கீரை தெரியுமா? உனக்கு பிடிச்ச தவசி முருங்கை, மணத்த தக்காளி, அரைக்கீரை, 3 கீரையும் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன்டா. நல்லா சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு. எப்படி இப்படி கலர் மாறாமல் பச்சை பசேர்னு இருக்குது? இதோட ரகசியத்தெல்லாம் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 கீரை எடுத்திருக்கேன். தவசி முருங்கை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். ஒரு கீரையாகவும் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கீரை சேர்த்துருக்குறேன். பாப்பா மாசமாக இருக்கிறதுனால ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் வந்து கீரை நிறையா சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 3 கீரை எடுத்து இன்றைக்கி கடைஞ்சிருக்கேன். இதை ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதை குக்கரில் வந்து நான் போட்டு வேக வைக்க போகிறேன். அது கூட 4 நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, மிளகா நான் சேர்க்கலை. ஏன்னா பாப்பாவுக்கு காரமாக இருக்குது, காரம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லவும் நான் மிளகாயே சேர்க்கலை. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். நான் கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இடிக்கல்லில் தான் போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஏன்னா மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது கீரை. ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல்லில் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்தமாரி இடிக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கடைஞ்சி எடுத்துக்கலாம். கல் சட்டி இருந்துச்சுன்னா நம்ம மத்தால வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் இதுக்கு தாளிப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். அதை தாளித்து கீரையில் போட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வேக வச்சிட்டதுனால மறுபடியும் அடுப்பில் நான் தாளித்து மறுபடியும் கீரையை அடுப்பில் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நம்ம வேக வச்ச தண்ணி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறியா பாப்பா? ஓகேம்மா. உரப்பு வேணான்னு சொல்லவும் நான் அதில் மிளகாவே சேர்க்கலை. பாப்பாவும் சாப்பிடுவாளா, உன்னோட வீட்டுக்காரருக்கும் உரப்பாக இருக்குது அப்படிங்கவும் சரி மிளகாவே சேர்க்கலை. பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு வாய் வாங்கு. செம்ம டேஸ்ட்டுமா. செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டுக்கல்லையோ இல்லை இதுமாரி இடிக்கல்லையோ வச்சு நீங்கள் அரைச்சி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பருப்பு மத்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல கல் சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்லாம். என்கிட்ட கல் சட்டியும் இல்லை, ஆட்டுக்கல்லும் இல்லை. அதனால தான் நான் இடிக்கல்லில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் இப்படி செய்யுங்க. இதோட ரகசியம் என்னென்னா, கீரையில் உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. வெந்த கீரையை மறுபடியும் தாளித்து அடுப்பில் ஏற்றக்கூடாது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பச்சையாகவே இருக்கும் கீரை கடையல். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.